மார்னிங் எவ்ரிபடி, எல்லாருக்கும் வணக்கம். பிசிக்ஸில் நாங்கள் கடைசியாக பாஸ் பேப்பரை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 2019 பேப்பர் பார்க்குறேன்னு சொன்னால் திருசியமான் 2019. அதுக்கு பிறகு வில்லைகளை ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கு வில்லைகளை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ முதலாக 2019 வேகமாக பார்ப்போம்மா. அவ்வளோ கஷ்டம் இல்லை. 2019 A லெவல் பேப்பரை பார்ப்போம். எத்தனையாவது கேள்வி என்றால் அது மூன்றாவது கேள்வி. ஸ்ட்ரக்சர் டைப் கொஸ்டின்ல நாங்கள் முதலாவது கேள்வியை பார்ப்போம். என்கிட்ட அந்த இங்கிலீஷ் மீடிய பேப்பர் தான் இருக்கு. உங்கள்கிட்ட பேப்பர் எல்லார்டையும் இருக்குதோ? நான் நேற்று சொல்லி வச்சேன், நான் எடுக்க சொல்லி எல்லார்டையும் உங்கள்கிட்ட இருக்கொண்டிருக்க பாருங்க. தமிழில் வச்சிருக்கனால என்னிட்ட இப்போ தற்சமயம் இங்கிலீஷ் மீடிய பேப்பர் தான் இருக்கு. நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி டக்கு டக்குன்னு சொல்லி கொண்டு போகிறேன். சரியா? இப்போ நான் இதில் சொல்கிறேன், ஒரு ஸ்பெக்ட்ரோமீட்டரும் அந்த சுருக்கம் விஷயத்தை சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு ஸ்பெக்ட்ரோமீட்டர், கிளாஸ் பிரிசிம், மொனோக்ரோமேட்டிக் லைட் என்று சொல்லப்படுவது ஒரு நிற ஒளி முதல் என்பன ஒரு கண்ணாடியின் முறிவு குணகத்தை பயன்படுத்தப்படுகின்றது என்று ஒரு ஸ்டேட்மெண்ட் தரப்பட்டிருக்குது. ஸ்டாண்டர்ட் ஸ்பெக்ட்ரோமீட்டர், கிளாஸ் பிரிசிம் அண்ட் மொனோக்ரோமேட்டிக் லைட் சோர்ஸ் ஆர் யூஸ்ட் டு டிட்டர்மைன் the refractive index of the glass என்று கேட்டிருக்குது. அப்ப முதலாவது கேள்வி, a few necessary adjustments are to be done on the spectrometer before starting to measurements என்று கேட்டிருக்குது. என்ன சில அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேணும் என்று கேட்டிருக்குது. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்கள் என்னன்னு சொல்லுவது, ஒரு முக்கியமான சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர்ல எக்ஸ்பெரிமெண்ட்டை தொடங்க முதல் செய்ய வேணும். அவை என்ன என்று கேட்கப்பட்டிருக்குது. அதுல முதலாவது கேள்வி, what is the adjustment should be done on the eyepiece? அப்ப முதலாவது கேள்வி நீங்க படித்திருக்கிறீங்க, என்ன செய்கை கண் ஐபீஸ் என்று சொல்லப்படுவது கண் வில்லையில செய்யப்பட வேண்டும் என்பதுதான் முதலாவது கேள்வி. அப்ப முதலாவது கேள்வி உங்களுக்கு ஆன்சர் தெரியும். பார்வை துண்டை முன்பின்னாக நகர்த்தி குறுக்கு கம்பியை நீங்கள் இவ்வாறு கீறலாம், சரியா, அல்லது இவ்வாறு கீறலாம். அப்ப குறுக்கு கம்பி கிளியரான பிம்பம், சரியா, தெளிவான பிம்பம். அப்ப வந்து எழுதி கொள்ளுங்க. இதுக்குரிய ஆன்சர் ஏற்கனவே கொப்பில இருக்குது. அப்ப பார்வை துண்டை முன்பின்னாக நகர்த்தி குறுக்கு கம்பியின் தெளிவான பிம்பத்தை பெறுதல். பார்வை திட்ட முன்பின்னா நகர்த்த வேண்டும், முன்னுக்கு நகர்த்த வேணும், சில வேளையில பின்னுக்கு இழுக்க வேணும், ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். முன்பின்னாக நகர்த்தி குறுக்கு கம்பியின் தெளிவான பிம்பத்தை பெறுதல். அப்ப இதுதான் முதலாவது கேள்விக்குரிய ஆன்சர். அது படித்த விஷயம், அது அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நீங்கள் அதனை எழுதலாம். இரண்டாவது கேள்வி, அதுல இரண்டாவது பார்ட், செகண்ட் பார்ட், a telescope is pointed to distant object and it's adjusted until the clear image of the object formed on the cross wires. What is the purpose of adjustment? இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது என்றால், டெலஸ்கோப் ஆனது தூர உள்ள பொருளை நோக்கி திருப்பப்பட்டு அதன் தெளிவான பிம்பம் குறுக்கு கம்பியில் பெறச் செய்யப்படுகிறது. இதன் நோக்கம் என்ன என்பதுதான் கேள்வி. இதன் நோக்கம் என்ன? டெலஸ்கோப் ஆனது தூர உள்ள பொருளை நோக்கி திருப்பப்பட்டு அதன் தெளிவான பிம்பம் குறுக்கு கம்பியில் பெறப்படுகின்றது. இதன் நோக்கம் என்பதுதான் இதன் இந்த கேள்வி. அப்ப நீங்க ஒரு ஒன் வேர்டுல ஆன்சர் கொடுக்க வேணும். ஒன் வேர்டு அல்லது ஒரு சென்டென்ஸ்ல ஆன்சர் கொடுக்கணும். ஒரு வசனத்துல கொடுக்க நீங்க விளந்தால் நோட்ஸ்ல இருக்கு, இந்த விஷயம் நோட்ஸ்ல இருக்கு. சொல்லுங்க. அப்ப என்ன அதனால், சமாந்தர ஒளிக்கதிர்களை எழுதி கொள்ளுங்க. சமாந்தர ஒளியெல்லாம் நோட்ஸ்ல இருக்குது, என்னால் திருப்பி இருக்க ரிவைஸ் பண்றேன். சமாந்தர ஒளிக்கதிர்களை பெற்றுக்கொள்வதற்காக, இதுல இங்கிலீஷ்ல ஆன்சர் போட்டு டு ரிசீவ் parallel beam of light என்று இருக்குது. parallel beam of light அவ்வளவுதான். டு ரிசீவ் பெற்றுக்கொள்வதற்காக. அப்ப ஒரு சமாந்தர ஒளிக்கதிர்களை பெற்றுக்கொள்வதற்கான எழுதினா மார்க்ஸ். இப்ப முதலாவது கேள்விக்கு 1 மார்க் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு 1 மார்க் அலகேஷன் இருக்க பாருங்க. இந்த கேள்வியை பொறுத்தவரையில 1 மார்க் கொடுக்கப்பட்டிருக்கு. இரண்டாவதுக்கு உங்களுக்கு 2 or 0, 2 அல்லது 0, 1 மார்க்ஸுக்கு இடம் இல்லை. அப்ப இதுல முக்கியமான விஷயம் நீங்க எழுத வேண்டும்.
சமாந்தர ஒளிக்கதிர்களை பெற்றுக்கொள்வதற்கான எழுதுவோம். 1-2 மார்க்ஸுக்கு இடம் இல்லை. அவர் 2 அல்லது 0 தான் இந்த கேள்விக்குரிய மார்க்ஸ். நான் கையில என்னோட இந்த மார்க்கிங் ஸ்கீம் இருக்கு, அப்படியே பார்த்துட்டு போறேன். தெரியும், அப்ப அந்த மார்க்ஸையும் இந்த கேள்வியை பொறுத்தவரையில சொல்லி கொண்டு போறேன். அப்ப உங்களுக்கு அதன் முக்கியத்துவங்கள் உங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும். அப்ப 2வது கேள்விக்கு ஆன்சர் சமாந்தர ஒளிக்கதிர்களை பெற்றுக்கொள்வதற்காக. இப்ப 3வது பாட்டுக்கு போறோம். 3வது கேள்வி எல்லாம் நான் படிச்ச விஷயம் தான் கிடக்கு. அதனாலதான் பிள்ளைகள் இந்த டேர்ம்ல இந்த வகையான எக்ஸாம்ல கூடிய ஸ்கோர் பண்ணக்கூடியதாக இருந்தது. படிச்ச பிள்ளைகளுக்கு சுகமாக இருக்கும். 3வது பகுதி, வாட் இஸ் த அட்ஜஸ்ட்மெண்ட் தட் ஷுட் பி டன் ஆன் த ஸ்லிட் ஆஃப் த கொலிமீட்டர். அந்த கொலிமீட்டர் என்று சொல்லப்படுவது நேர்வரிசையாக்கி செய்யப்பட வேண்டிய செப்பஞ்செய்கை யாது என்பதுதான் கேள்வி. நேர்வரிசையாக்கியில் செய்ய வேண்டிய செப்பஞ்செய்கை யாது என்பதுதான் கேள்வி. அப்ப அதுக்கு ஆன்சர் என்ன? நேர்வரிசையாக்கி செப்பஞ்செய்கை என்ன என்பதுதான் கேள்வி. சொல்லுங்க அப்ப என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கு. அப்ப நேர்வரிசையாக்கியில அந்த பிளவு இருக்குன்னு சொன்னான். இந்த பிளவிட ஒழுங்கிய பிம்பம் குறுக்கு கம்பியில் பெறக்கூடியவாறு செப்பஞ்செய்ய 9வது வேலை தான் செய்ய வேண்டும். அப்ப எழுதி கொள்ளுங்க. நேர்வரிசையாக்கியில் உள்ள பிளவின் பிம்பம் ஒடுங்கியதாகவும் நிலைக்குத்தாகவும் இருக்கக்கூடியவாறு குறுக்கு கம்பியில் பிம்பத்தை பெற்றுக்கொள்ளல். அப்ப பிம்பத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில நேர்வரிசையாக்கி செப்பஞ்செய்யப்பட வேண்டும். இதுவும் படிச்ச விஷயம்தான், அப்படியே இருக்கு. 1 மார்க்ஸ். அப்ப இதுக்கு 1 மார்க்ஸ். அப்ப இதுக்குரிய மார்க்ஸ் அலகேஷன் 1 மார்க். அப்ப இதை நீங்க எழுத வேணும். நேர்வரிசையாக்கியுள்ள பிளவின் பிம்பம் ஒடுங்கியதாகவும் நிலைக்குத்தாகவும் இருக்கக்கூடியவாறு நேர்வரிசையாக்கியை செப்பஞ்செய்தல் என்று போடலாம். அப்ப இதுக்கு உங்களுக்கு முக்கியமாக ஒடுங்கியதுக்கு தான் அந்த பார்க்க சொல்லி கிடக்கு. அந்த முக்கியமாக அந்த செங்குத்து என்பதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. ஒடுங்கியது கட்டாயம் இருக்க வேண்டும். ஒடுங்கியது கட்டாயம் இருந்தால் இந்த 1 மார்க்ஸ் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். நீ 4வது பகுதி, இந்த கேள்வியிட 4வது பகுதி, a telescope is brought to line with a collimator, then the collimator adjusted until the sharp image of the slit is formed on the crosswire. What is the purpose of this adjustment? அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், கொலிமீட்டரை நோக்கி தொலைகாட்டி திருப்பப்பட்டு, கொலிமீட்டர் அதாவது கொலிமீட்டர் சொல்லப்படுவது நேர்வரிசையாக்கியை நோக்கி தொலைகாட்டி திருப்பப்பட்டு பிளவின் திருத்தமான பிம்பமானது குறுக்கு கம்பியில் பெற்றுக்கொள்ளப்பட்டது. சரியா? பிளவின் திருத்தமான இல்ல செம்மையான அல்லது ஷார்ப் இமேஜ் என்று சொல்லப்படுது. ஷார்ப் என்றால் வரையறுத்த இமேஜ் ஆனது டெலஸ்கோப் குறுக்கு கம்பியில் பெற்றுக்கொள்ளப்பட்டது. இதற்குரிய காரணம் யாது என்று கேட்கப்படும். நீங்க தமிழ் மீடியம் பேப்பர் அப்படியே தமிழ் டிரான்ஸ்லேஷனை பார்த்துக்கொள்ளலாம். நான் ஷார்ட்டாக அதில் தமிழ் டிரான்ஸ்லேஷனை சொல்றேன். இதற்குரிய காரணம் யாது? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்? சொல்லுங்க. அப்ப சமாந்தர ஒளிக்கதிர்களை முந்தி வழங்குவதற்காக எழுதினீங்க. சரியா? வழங்குவதற்காக எழுதினீங்க அப்படித்தானே? அல்லது பெற்றுக்கொள்வதற்காக எழுதினீங்க. ஃபர்ஸ்டாக டெலஸ்கோப் என்ன செய்யப்பட்டது. அப்ப இதுல நேர்வரிசையாக்கி என்ன எழுத போறீங்க சொல்லுங்க. அப்ப வழங்குவதற்காக எழுத வேண்டும். சமாந்தர ஒளிக்கதிர்களை நேர்வரிசையாக்கி வழங்குவதற்காகும். 4வது கேள்விக்குரிய விடை சமாந்தர ஒளிக்கதிர்களை, 4வது பாட்டுக்குரிய விடை சமாந்தர ஒளிக்கதிர்களை நேர்வரிசையாக்கி வழங்குவதற்காகும்.
அப்ப இந்த வழங்குறதுக்கு தான் என்ன செய்யப்படுது என்றால் உங்களுக்கு இந்த பிளவின் பிம்பம் டெலஸ்கோப்ல செம்மையாக அல்லது திருத்தமாக அல்லது கூடிய விளக்கமாக ஷார்ப்பண்டா கூடிய விளக்கமாக பெற்றுக்கொள்ளப்பட்டது ஏன் என்பதான் கேள்வி. அவ்வாறு பெற்றுக்கொண்டால் நாங்கள் என்ன முடிவுக்கு வரலாம்? சமாந்தர ஒளிக்கதிர்களை வழங்கக்கூடிய நிலைக்கு நேர்வரிசையாக்கியை மாற்றுதல். சரியா? சமாந்தர ஒளிக்கதிர்களை வழங்கக்கூடிய நிலைக்கு நேர்வரிசையாக்கியை செப்பம் செய்தல். இதுக்கு இங்கிலீஷ்ல போட்டு டு obtain parallel beam of light from the collimator. அப்ப பெற்றுக்கொள்வதற்காக நேர்வரிசையாக்கியில் இருந்து சமாந்தர ஒளிக்கதிர்களை பெற்றுக்கொள்வதற்காக என்று எழுதினால் 2 மார்க்ஸ் இருக்கும் உங்களுக்கு, 2 அல்லது 0. சரி, சமாந்தர ஒளிக்கதிர்கள் என்று சொல்ல அதுல கட்டாயம் இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் வேறு ஏதாவது எழுதியிருந்தால் 0 மார்க்ஸ். சரியா? அப்ப கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு சொல்லுக்கும் அர்த்தம் அல்லது கருத்து தெளிவாக எழுதப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறு எழுதப்படாத விடத்து புள்ளிகளை இழக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. சரியா? இனி நாங்க பி பகுதிக்கு போவோம். இதெல்லாம் படிச்ச விஷயம்தான். நாங்க காப்பி நோட்ஸ்ல இருக்கு படிச்ச விஷயம். நீங்க எழுதியிருந்தால் மார்க்ஸ், எழுதாவிட்டால் புள்ளிகளை இழக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும். இனி நாங்க பி பாட்டுக்கு போவோம். இப்ப நாங்க பி பாட்டுக்கு போனோமா இருந்தா நியூ பேஜுக்கு போவோம். பி பார்ட் என்ன கேட்கப்பட்டு பார்ப்போம். பி பார்ட் அது அரியமேசிய மட்டப்படுத்தல் தொடர்பானது. இதுவும் படிச்சிருக்கிறோம். அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நீங்க ஆன்சர் எழுதி கொண்டு போகலாம். இன் ஆர்டர் டு லெவல் த பிரிசிம் டேபிள், அதாவது the prism plate shown in a figure, one end the screws P and Q and R adjusted என்று போடப்பட்டிருக்குது. படம் ஒன்று தரப்பட்டிருக்குது. இந்த படத்தை நீங்கள் கூறிக்கொள்ளலாம். படம் ஒன்று தரப்பட்டிருக்குது. படம் வளமையான படம் தான், முழ எழுதப்பட்டிருக்குது. அந்த பேப்பர்ல வந்த படத்தை நான் அப்படியே எழுதுறேன். உங்களுக்கு இதுல புள்ளி புள்ளி லைன்ஸ் இருக்குது. நானும் கீறி இருக்கிறேன். புள்ளி புள்ளி லைன்ஸ் இருக்குது. இதுல Q என்ற எழுத்து தரப்பட்டிருக்குது. இதுல R என்ற எழுத்து தரப்பட்டிருக்குது. இதுல P என்ற எழுத்து தரப்பட்டிருக்குது. ஒரு லைன் தான் இதுல கீறப்பட்டிருக்குது. உண்மையான டெலஸ்கோப் அந்த நேர்வரிசையா இதுல பாத்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரோமீட்டர்ல பாத்தீங்கன்னா டபுள் லைன்ஸ் இருக்கிறத காணலாம். ஒரு லைனே காணும். அதுக்கு நாங்க என்ன செய்யணும் என்றால், முதலாவது அரியத்தை செங்கோணத்துல வைக்கணும் என்று படிச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில ஒரு முறிமுகம் செங்கோணத்துல வைக்கப்பட்டிருக்குது. ஒரு முறிமுகம் செங்கோணத்துல வைக்கப்பட்டு இந்த மாதிரியாக அரியம் கீறப்பட்டிருக்குது. இது A என்று போட்டிருக்குது, இது B என்று போட்டிருக்கோம், C என்று போட்டிருக்கிறோம். சரியா? பிறகு இதுல ஒரு டெலஸ்கோப் உங்களுக்கு 2 ரேஸ் கீறப்பட்டிருக்குது. 2 ரேஸ் இந்த கீறப்பட்டிருக்குது. இப்படி ஒரு ரே, இப்படி ஒரு ரே. அந்த படம் அதுல இருக்கா? அப்ப ரே ஒன்று கீறப்பட்டு இது இதுல ரிஃப்ளெக்ட் பண்ணி இந்த மாதிரி வருது. இது இதுல ரிஃப்ளெக்ட் பண்ணி இந்த மாதிரி வருது. இது டெலஸ்கோப் பொசிஷன். இதுல டெலஸ்கோப் உங்களுக்கு கீறப்பட்டிருக்குது. டெலஸ்கோப் பொசிஷன் உங்களுக்கு கீறப்பட்டிருக்குது. T1 என்று போட்டிருக்கிறேன். T1 டெலஸ்கோப். இது I. நான் இந்த படத்தை பிறகு கீறுவோம். அப்ப இதுல டெலஸ்கோப் பொசிஷன் T2 போடப்பட்டிருக்கு. T2 இதுல இருப்பது கொலிமேட்டர். கொலிமேட்டர் என்று சொல்லப்படுகின்ற நேர்வரிசையாக்கி. சரியா? CM. இதெல்லாம் படிச்ச விஷயம் தான். ஃபிகர் 1 என்று போட்டிருக்குது. ஒரு ஒன்று. முதலாவது கேள்வி என்னென்று பார்ப்போம். PQR என்ற திரிகள் செப்பம் செய்யப்படல் வேண்டும். முதலாவது கேள்வி, when the telescope is at a position T1, the screw Q is adjusted. Q is adjusted to obtain a symmetric image of the slit on the cross wire. When the telescope is moved to obtain T2, which screw should be adjusted to get the symmetric image of the slit என்று கேட்கப்பட்டிருக்குது. முதலாவது சொல்லப்பட்டிருக்குது என்னென்றால் ஸ்க்ரூ Q is adjusted என்று போட்டப்பட்டிருக்கு. இந்த ஸ்க்ரூ adjusted என்று போட்டிருக்கு. நாங்க படிச்சிருக்கிறோம் Q அல்லது R அட்ஜஸ்ட் பண்ணணும்னு படிச்சுக்கிறோம். Q அல்லது R. சரி, அதே Q அட்ஜஸ்ட் பண்ணு தந்திருக்கிறோம். சரியா? அப்ப நான் இது படிச்ச விஷயம் தான். அப்ப இதுல கேட்கப்பட்ட என்னென்றால் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு தமிழ்ல பார்ப்போம். அப்ப டெலஸ்கோப் T1 நிலைக்கு கொண்டு வரப்பட்டு அதன் பிளவின் பிம்பமானது சமச்சீராக பெறும் பொருட்டு Q என்னும்
திருகு செப்பம் செய்யப்பட்டது. Q என்னும் திருகு செப்பம் செய்யப்பட்டது. சரி, T2 நிலைக்கு கொண்டு போய் மீளவும் சமச்சீரான பிம்பத்தை பெறுவதற்கு, பிளவின் சமச்சீரான பிம்பத்தை பெறுவதற்கு எந்த ஸ்க்ரூவை செப்பம் செய்ய வேணும் என்பதுதான் கேள்வி. சரியோ? அப்ப முதலாவதுல Q அல்லது R. அப்ப அதுல Q தான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அடுத்ததுல QR தொடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறோம். ஆகவே இந்த கேள்விக்குரிய ஆன்சர் திருகு P என்பதுதான் சரியான ஆன்சர். திருகு P. அப்ப ஒரே ஒரு லைன்லயே இந்த ஆன்சர் எழுத முடியும். திருகு P. சும்மா P என்று போட்டாலே காணும். திருகு P. திருகு P என்று எழுதினால் ஒரு மார்க்ஸ். திருகு P என்று எழுதினால் உங்களுக்கு ஒரு புள்ளிகள் கிடைக்கப்பெறும். Q என்று தந்திருக்குது. R என்று போட்டா மார்க்ஸ் இல்லை, R என்று போட்டா மார்க்ஸ் இல்லை. நாங்க ஏற்கனவே அதுக்குரிய காரணங்கள் எல்லாம் நோட்ஸ்ல இருக்குது. சரியா? R என்று போட்டால் அதுக்கு மார்க்ஸ் இல்லை. இனி இரண்டாவது பகுதி, இப்ப நாங்க பார்த்தது பியில முதலாவது பகுதி. இனி இரண்டாவது பகுதியை பார்த்தமாக இருந்தால் இரண்டாவது பகுதி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். The student stated that leveling of the prism table could easily be done by using the split level. In this statement is correct. Briefly explain the answer என்று கேட்டிருக்குது. அதாவது ஒரு நாங்க நோட்ஸ் தந்திருக்கிறோம். ஒரு மாணவன் ஒருவன் பிரிசின் டேபிளை மட்டமாக்குவதற்கு ஸ்பிரிட் லெவல் என்றால் நீர்மட்டம் அல்லது ஒரு யாதாயின் திரவ மட்டத்தை பயன்படுத்தி மிக இலகுவாக செய்ய முடியும் என கூறினான். இந்த கூற்று சரியானதா விளக்குக என்பதுதான் கேள்வி. திருப்பி சொல்றேன். ஒரு மாணவன் அரிய மேசையை மிக இலகுவாக நீர்மட்டம் அல்லது திரவ மட்டம் ஒன்றை பயன்படுத்தி இலகுவாக மட்டமாக்கலாம் என கூறினான். இக்கூற்று சரியானதா? உமது விடையை விளக்குக என்பதுதான் கேள்வி. அப்ப இதுக்கு உங்களுக்கு மொத்தமாக 2 புள்ளிகள். இல்லை என்று போடுவதற்கு உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் வழங்கப்படுது. இல்லை என்று போடுவதற்கு, நோ என்று போடுவதற்கு ஒரு மார்க்ஸ். இலகுவாக இருக்கு பாருங்க, இதுக்கு ஒரு மார்க்ஸ். இதற்குரிய காரணத்தை எழுதுவதற்கு இன்னும் ஒரு மார்க்ஸ். இதற்குரிய காரணம் என்ன சொல்லுங்க. அப்ப இங்கு அரியமேசை என்ன செய்யப்படவில்லை, புவி சார்பாக கிடையாக்கப்படவில்லை. இங்கு அரியமேசை புவி சார்பாக கிடையாக்கப்படவில்லை. எது சார்பாக கிடையாக்கப்படுது? நேர்வரிசையாக்கில் இருந்து பெறப்படுகின்ற சமாந்தர ஒளிக்கதிர்கள் தொடர்பாக கிடையாக்கப்பட்டுள்ளது. அது எழுதினால் ஒரு மார்க்ஸ். சரியோ? திருப்பி சொல்றேன். இங்கு அரியமேசை புவி சார்பாக கிடையாக்கப்படவில்லை. புவி சார்பாக கிடையாக்கப்படுறதை இன்னும் பாவிக்க வேண்டும், நீர்மட்டம் பாவிக்க வேண்டும். ஆகவே இங்கு அரியமேசை புவி சார்பாக கிடையாக்கப்படவில்லை. நேர்வரிசையாக்கில் இருந்து வருகின்ற சமாந்தர ஒளிக்கதிர்கள் தொடர்பாக மட்டமாக்கப்பட்டுள்ளது என்று எழுதினால் ஒரு மார்க்ஸ். அப்ப இந்த ஆன்சர்ஸ் எப்படி இருக்குன்னு இங்கிலீஷ்ல பார்ப்போம். Prism table should be level parallel to the optical axis of collimator and the telescope, not level parallel to the horizontal the table என்று போடப்பட்டிருக்கு. சரிதானே? அப்ப prism table should be level parallel to the optical axis of the collimator and the telescope, not level parallel to the horizontal or table. அது நான் சொல்லப்பட்ட விஷயம் தான் தமிழ்ல சொல்லி இருக்கிறேன். இரண்டாவது வழி இருக்கலாம். Purpose of leveling the prism table to make parallel to the light beam. அதாவது நோக்கம் கொலிமேட்டரில் இருந்து பெறப்படுகின்ற சமாந்தர ஒளிக்கதிர்களுக்கு தொடர்பாக மட்டமாக்கப்படுகின்றது ஒளிய ஹொரிசோண்டல் கிடையாக அல்ல. அப்படி எழுதலாம். அல்லது leveling the prism table parallel to the horizontal will not make parallel light beam from the collimator and the telescope. அது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அப்ப நாங்கள் leveling the prism table parallel to the horizontal அது என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம் என்றால், கிடையாக மட்டமாக்கப்படுவது என்பது நேர்வரிசையாக்கில் இருந்து வருகின்ற சமாந்தர ஒளிக்கதிர்கள் தொடர்பாக கிடையாக்கப்பட்டது என கூற முடியாது. அப்படியே எழுதியிருந்தாலும் உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்கும். அப்ப நான் முதல் சொன்னது எழுதினா இந்த 3க்குள்ள அடங்கும். முதல்ல என்ன சொன்னான், முதல்ல அதை எழுதுங்க. அப்ப என்ன எழுதினால், இங்கு அரியமேசை புவி தொடர்பாக
கிடையாக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. புவி தொடர்பாக கிடையாக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. நேர்வரிசையாக்கியில் இருந்து வருகின்ற சமாந்தர ஒளிக்கதிர்கள் தொடர்பாக கிடையாக்கப்படுதல் வேண்டும். இதுக்கு 1 மார்க்ஸ், கீழே சொல்லப்பட்ட ரீசனுக்கு 1 மார்க்ஸ், மொத்தமாக 2 புள்ளிகள் அங்க கிடைக்கப்பெறும். மொத்தமாக உங்களுக்கு 2 புள்ளிகள் கிடைக்கப்பெறும். அப்ப நாங்கள் பியில 1, 2 செய்துட்டோம். சி பகுதி இலகுவான ஒரு பகுதி, அது நாங்கள் ஏற்கனவே செய்த கணிப்பு தொடர்பானது. சி பகுதிக்கு நாங்கள் அடுத்ததாக போக இருக்கிறோம். சி பகுதி என்ன கேட்குதுன்னு பார்ப்போம். சி பகுதி ஒரு கணிப்பு. When the telescope is a position T1 and T2, readings of the telescopes தந்திருக்குது. அப்ப T1 நிலையில ரீடிங் தந்திருக்குது 279 டிகிரிஸ் 58 கலை. நாங்க டிவிஷன் 2 போட்டது அங்க 58. உண்மையாக இது இந்த ரீடிங் வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க பாப்பம். உண்மையாக தெரியும் இந்த ரீடிங் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க பாப்பம். 279.5 சரியா? 0.5 வரும் கட்டாயம். 0.5 28 டிவிஷன் இந்த மாதிரி ரீடிங் வந்துதான் இந்த விட வரும். 279.58 டிகிரி என்பது உண்மையா அப்படி ரீடிங் வந்திருக்கும் என்றால் 279.5 மெயின் ஸ்கேல் வாசிப்பாக இருக்கும். இது வந்து வேர்னியர் ஸ்கேல் வாசிப்பாக இருக்கும். ரெண்டையும் கூட்டுவதன் மூலம் இந்த வாசிப்பு பெறப்பட்டிருக்கும். ஏன்னா 0.5 டிகிரி வந்து உங்களுக்கு தெரியும் 30 கலை, 30 சக 28 58 என்று பெறப்படும். ஆகவே T1 வாசிப்பு உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. இதே போல T2 வாசிப்பும் தரப்பட்டிருக்குது. T2 வாசிப்பு தரப்பட்டிருக்குது 38 பாகை 02 டிகிரி 02 கலை மினிட். கலை என்று சொல்லப்படுவது மினிட். அப்ப when the telescope is position T1 and T2, readings of the spectrometers are 279.58 minutes and 38 degree 2 minutes respectively. Note that the telescope passes the zero of the main scale. அப்ப டெலஸ்கோப் வந்து என்ன செய்திருக்கா, 0 ரீடிங்க பாஸ் பண்ணி போயிருக்குன்னு சொல்லப்படுது. அப்ப பாஸ் பண்ணி போயிருக்குமாக இருந்தால் நாங்க படிச்சிருக்கிறோம் கழிச்சு கூட்ட வேண்டும். 360 இருந்து கழிச்சு கூட்ட வேண்டும். எனவே தீட்டா சமன், திரும்பிய கோணம் தீட்டா சமன் 360 சரியா? 360 பாகையில இருந்து இந்த இவரை கழிக்க வேண்டும். கழிச்சார கூட்ட வேண்டும், இவரை கூட்ட வேண்டும். சரியா? 360 மைனஸ் 279 படிச்சிருக்கிறோம். இதே மாதிரி கழித்தல் எல்லாம் செய்துட்டோம். 259 டிகிரி 58 கலை. இதை கழிக்க வேணும். ஃபர்ஸ்ட் கழிச்சு ஆற கூட்ட வேணும். 38 டிகிரி 02 மினிட் கூட்டவு படிச்சிட்டோம். எனவே நான் டிரெக்டாக நான் இந்த ஆன்சரை எழுதுறேன். அப்ப இதை கழிக்கல உங்களுக்கு வரும். ஒரு பாகை அங்கால கூட்டினீர்கள் என்றால் உங்களுக்கு 2 கலை வரும். ஒரு பாகை அங்கால கொடுக்க 60 வரும். 50 58 போனா 2. 359 79 போனால் எவ்வளவு? 21 59 80. அப்ப 80 பாகை 2 கலை. அதுல அதோட 38 பாகை 2 கலையை கூட்டுவோம். கூட்டினா 80 38 118 பாகை 4 கலை. சரி, இது தீட்டா. ஆனா தீட்டா வந்து 2a சமன் நிறுவிட்டோம். ஏற்கனவே இருக்கு, உடனடியாக பாவிக்கலாம். எனவே ஆன்சர் வந்து a சமன் 59 பாகை 2 கலை. இதுதான் ஆன்சர். 59 பாகை 2 கலை என்பதுதான் ஆன்சர். எத்தனாவது கேள்விக்குரிய ஆன்சர் சொல்லுங்க அப்புறம்? சி பாட்டுக்குரிய ஆன்சர். இது வந்து சி பாட்டுக்குரிய ஆன்சர். சி பாட்டுக்கு இந்த ஆன்சர் தான் உங்களுக்கு ஸ்கீம்ல வழங்கப்பட்டிருக்குது. இந்த
இந்த ஸ்டெப் எழுதுறதுக்கு 1 மார்க்ஸ், இந்த ஸ்டெப் எழுதுறதுக்கு 1 மார்க்ஸ், இந்த ஸ்டெப் எழுதுறதுக்கு 1 மார்க்ஸ். எனவே மொத்தமாக 2 புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 2 புள்ளிகளை இந்த கேள்வியை செய்வதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். இப்ப நாங்கள் சி பகுதி செய்துட்டோம். அடுத்த போறோம் டி பகுதி. டி பகுதியை நாங்கள் புதிய பேஜில் பார்ப்போம். அப்ப ஏற்கனவே செய்திருக்கிறபடினா மிக வேகமாக இதை செய்யக்கூடியதாக இருக்குது. இது தொடர்பான கணித்தல்கள் நான் இல்லாம 4 கணித்தல்கள் எக்ஸசைஸ்ல படிச்சிருக்கிறோம். அதை நீங்கள் மீள ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கோ. சரியானே? அடுத்த நாங்கள் டி பகுதியை போறோம். இது அங்கால கொஞ்சம் டக்கு செய்யக்கூடியதாக இருக்கு. நம்ம டி பகுதி என்ன மாதிரி என்று பார்ப்போம். டி பகுதி நான் நியூ பேஜுக்கு போறேன், அழிக்கிறேன். நம்ம டி பகுதியில வந்து to determine the angle of the deviation of the light ray by the given glass prism, student measured the incident and emergent angles I1 and I2 respectively as shown in figure 2. The graph show the variation of I2 with I2. இது நாங்க படிச்சதுதான். உங்களுக்கு ஒரு கிராஃப் ஒன்று தரப்பட்டிருக்குது. அந்த கிராஃப் என்னத்தை தருது என்றால், ஒரு மாணவன் ஒருவன் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மாணவன் ஒருவன் இந்த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் என்று சொல்லப்படுவது விலகற் கோணத்தை மதிப்பிடுவதற்கு angle of deviation of the light ray by the given glass prism, ஒரு தரப்பட்ட கண்ணாடி அரியம் ஒன்றிட விலகற் கோணத்தை திணிவதற்கு செய்த பரிசோதனையில வெளிப்படுகோணம் படுகோணம் I1 என்பது படுகோணம், I2 என்பது வெளிப்படுகோணம். அப்ப இதுல I1 எடுத்திருக்கிறார், இதுல I2 எடுத்திருக்கிறார். எல்லாம் பாகையில இருக்கு, டிகிரீஸ்ல இருக்கு, பாகையில இருக்கு. டிகிரீஸ் பாகை என்று எழுதலாம். தமிழ் எழுதுறா பாகை என்று நீங்கள் எழுதலாம், பாகை என்று எழுதலாம். அப்ப நீங்க எழுதினால் பாகை என்று போட்டுக்கொள்ளுங்க. இது பாகையில இருக்கு. தமிழ் எழுதிய பாகை, டிகிரீஸ் என்று இங்கிலீஷ்ல இருக்குது, பாகை. அப்ப இதுவும் பாகை, பாகை டிகிரீஸ். சரியோ? கிராஃப் கீறி இருக்கு, புள்ளியல் வச்சு கீறி இருக்கு. நான் அப்படி கீரையில சும்மா நோமலா கீறுறது. இந்த மாதிரி கிராஃப் படிக்க விஷயம். இங்கால ஒரு படம் தரப்பட்டிருக்குது, நீங்கள் பேப்பரை பார்க்கலாம். அது வந்து உங்களோட வளமையான விஷயம்தான். இதுல செவ்வன் கீறப்பட்டு, இது படுகோணம், இதுல முறிகதிர், இதுல உங்களுக்கு வெளிப்படு கதிர். அப்ப இது I1 என்று மார்க் பண்ணப்பட்டிருக்குது, இது I2 என்று, இது I2 என்று மார்க் பண்ணப்பட்டிருக்குது. சரி, இவ்வளவு மார்க் பண்ணப்பட்டிருக்கு. முதலாவது படம். இரண்டாவது படம் வந்து உங்களுக்கு அதுவும் இதே போன்ற ஒரு படம் ஒன்று தரப்பட்டு ஒரு கோடு ஒன்று கீறப்பட்டிருக்கு. நான் அந்த கோட்டை நான் இதிலேயே கீறி விடுறேன். சரியோ? அதே படம் தான் தரப்பட்டிருக்குது. அதுக்கு ஒரு கோடு ஒன்று குறுக்கால கீறப்பட்டிருக்கு. என்ன கோடு என்றது கேள்வியை பயிற்சி வாசித்து எடுப்போம். சரியா? விளந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? ஒரு ரெண்டு படம் பண்ணப்பட்டிருக்கு. முதலாவது கேள்வி வந்து write down the expression for the angle of deviation D in terms of prism angle A and angles I1 and I2. சரி, அதான் முதலாவது கேள்வி. உங்களுக்கு என்ன கேட்கப்பட்டிருக்கு என்றால், சரி, என்ன கேட்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு விலகற் கோணம் D-க்குரிய கோவையை சரி I1 I2 A தொடர்பில் எழுதுக. I1 I2 A தொடர்பில் எழுதுக. அப்ப அது இலகுவாக உங்களுக்கு தெரியும். D சமன் I1 மைனஸ் R1. தெரியாதாக்கள் இப்படி எழுதலாமா? I2 மைனஸ் R2 எழுதலாம். I1 கோவைதான் கேட்டிருக்குது, நான் தெரியாதாக்களுக்கு எழுதி காட்டுறேன். R1 பிளஸ் R2 என்று எழுதலாம். ஆகவே ஃபைனல் ஆன்சர் I1 பிளஸ் I2 மைனஸ் A. இது எழுதினா பாடமாக்கி இருந்தா இதை எழுதலாம். தெரியாதாக்கள் இந்த ஸ்டெப்பில் எழுதினாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. விலகல் கோணம் I1 மைனஸ் R1 பிளஸ் I2 மைனஸ் R2.
I1 plus I2 minus R1 plus R2 டிரெக்டாக இதை நீங்கள் எழுதலாம். இந்த பகுதியை டிரெக்டாக எழுதலாம். தெரியாதாக்கள் என்ன செய்யலாம், மேலே கூறப்பட்டவாறு தொடர்பை பெற்றுக் கொள்ளலாம். தெரியும். இப்ப நாங்கள் டியில ஒன்று செய்துட்டோம். இப்ப நாம் செய்தது வந்து டி பாட்டில 1 என்ற பகுதி செய்துட்டோம். தெரியும். இரண்டாவது பகுதி determine the minimum angle of deviation capital D by using the graph from graph வந்து கேட்டிருக்கு. அப்ப இது வந்து உங்களுக்கு இந்த புள்ளி வந்து உங்களுக்கு 50-50க்குள்ளால போறது தெரியுது பாரு. இந்த கிராஃப் வந்து 50-50க்குள்ளால போகுது. இது 50, இது 50, இது 50 என்ற புள்ளிக்குள்ளால போகுது. அப்ப அதுல இருந்து உங்களுக்கு தெரியுது இது y சமன் x. இந்த கோட்டு இந்த சமன்பாடு y சமன் x. ஏன் சொல்லுங்க y சமன் x? 50-50 என்று வரும் பொழுது இதுல படிதிறன் 1, வெட்டு துண்டு 0. இந்த ஒரு கோடும் y சமன் mx சக c வடிவில் எழுதப்படலாம். சரியா? வெட்டு துண்டு 0, படிதிறன் 1. 50-50 என்ற புள்ளிக்குள்ளால போறபடியினால y ஆல் கூறும் x ஆல் கூறும் சமனாக இருப்பதனால m சமன் 1. m சமன் 1 என்றால் உங்களுக்கு தெரிய வேண்டும். அப்ப m சமன் 1 என்றால் இந்த கோட்டின் சமன்பாடு y சமன் x. ஆகவே y சமன் x என்ற கோடு இதுல வெற்ற புள்ளியில இந்த பெருமானங்கள் ரெண்டும் சமனாயிருக்கும். ஆகவே அந்த பெருமானங்கள் உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்குது. அப்ப இதை நாங்க I1 என்று போட்டோம்டா இது என்னவா இருக்கும்? I2 ஆக இருக்கும். I1 I2 எப்படி இருக்கும்? I1 சமன் கிராஃப்ல என்ன எடுக்கணும்? I1 சமன் I2 என்ற முடிவுக்கு வரலாம். மீளவும் இருக்கா இணைப்புல வரவும். சரி, மீளவும் இணைப்பில் வரவும். சரி, நாங்க மீளவும் இணைஞ்சிருக்கிறோம். அந்த கனெக்ஷனை திருப்பி மீள இணைப்பதற்கு கொஞ்சம் நேரம் போனது. இப்ப மீளவும் இணைஞ்சிருக்கிறோம். தொடர்புல ஏற்படுத்திக் கொள்ளவும். இந்த இதுக்கு வந்து உங்களுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து உங்களுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்குது. பிறகு இந்த I1 சமன் I2 விளிவு விலக நிலையில I1 சமன் I2 என்று கண்டுபிடிக்கிறதுக்கு 1 புள்ளி வழங்கப்பட்டிருக்கு. அப்ப இது I1 சமன் I2 என்று கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 1 புள்ளி வழங்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த கிராஃப்ல இருந்து இந்த பெருமானத்தை கண்டுபிடிக்கணும். உங்களை I1 சமன் I2 என்ற பெருமானம் இந்த புள்ளியிட பெருமானத்தை கிராஃப்ல இருந்து கண்டுபிடிக்க வேண்டும். இந்த பெருமானத்தை நீங்க கண்டுபிடிக்க அந்த கிராஃப்ல வெற்ற புள்ளியை வச்சுக்கொண்டு கண்டுபிடிக்கலாம். இதை கீழே ரக்கும் பொழுது வருகின்ற பெருமானம் தான் இந்த பெருமானமாக இருக்கும். அது 47.5 வருது. நீங்க செய்து பார்க்க வேண்டும். I1 சமன் I2 சமன் 47.5 பாகை. அதை நீங்க 47 பாகை என்று போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் கொடுப்படுது, சரி என்று எடுக்கப்படுது. அல்லது 48 பாகை என்று போட்டாலும் உங்களுக்கு சரி என்று ஆன்சர் எடுக்கப்படுது. 47 அல்லது 48 என்ற பெருமானங்கள் நீங்க கொடுப்பீர்களானால் அது சரி என்று எடுக்கப்படுது. அப்ப இதுக்கு 1 புள்ளி வழங்கப்படுது, ஏதாவது ஒன்று. ஆகவே மொத்தமாக இந்த கேள்விக்கு 2 புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிறகு அடுத்த பகுதி வந்து உங்களுக்கு கேள்வி வந்து கேபிட்டல் டி கேட்டிருக்கு. கேபிட்டல் டி என்று சொல்லப்படுவது மினிமம் டீவியேஷன் ஆங்கிள். அப்ப கேபிட்டல் டி என்ற பகுதி உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு. அதுல சமன் 2i என்று வரும். ஏன் 2i என்று வரும்? I1 சமன் I2 2i மைனஸ் a. சரியா? அப்ப நீங்கள் ஐய கண்டுட்டீங்கள். அதை 2ஆல பெருக்கி a கழிப்பதன் மூலம் மினிமம் டீவியேஷன் ஆங்கிளை பெற்றுக் கொள்ளலாம். அது எவ்வாறு பெறலாம் என்பதை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். அப்ப டி சமன் கேபிட்டல் டி சமன் கேபிட்டல் டி சமன் எப்படி வரும்னா 2i மைனஸ் a. அப்ப 2 தர ஐக்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கு 2iக்கு பதிலாக 47.5 போடும். 47.5 நீங்க 47 போட்டு 48 போட்டாலும் சரி.
நாங்கள் உண்மையான பெருமானத்தை போட்டு செய்கிறோம். 47 இங்கே போட்டு யாரை கழிக்க வேண்டும் என்றால் 59 பாகை 0 to கலையை கழிக்க வேண்டும். இதை பெருக்கினீர்கள் ஆனால் தசம் இல்லாமல் போயிடும். 7 14 94 95 பாகை என்று வரும். 95 பாகையில இருந்து 59 பாகை 2 கலையை கழியும். இப்ப கழிக்கல டி வந்து உங்களுக்கு 58 கலை வரும். 95 என்று வரும்போது 94 என்று வரும்போது 35 பாகை 58 கலை என்பது ஆன்சராக இருக்கும். அப்ப இது எழுதுவதற்கு 1 மார்க்ஸ், இது எழுதுவதற்கு 1 மார்க்ஸ். புள்ளிகளையும் பார்த்துக்கொள்ளுங்க. இது எழுதுவதற்கு 1 மார்க்ஸ். சரியானே? இந்த 95 59% கழிப்பதற்கு 1 மார்க்ஸ். இது எழுதியிருந்தால் 1 மார்க்ஸ், இது எழுதியிருந்தால் 1 மார்க்ஸ். ஆகவே டிரெக்டாக சில பிள்ளைகள் என்ன செய்திருப்பினோம், இந்த விடையை எடுத்திருப்பினோம். இந்த விடையை டிரெக்டாக எடுத்திருந்தால் உங்களுக்கு 3 மார்க்ஸ் ஃபுல்லா கிடைக்கும். ஏனென்றா கேள்வி வந்து உங்களுக்கு என்ன கேட்கப்பட்டது, டியத்தான் கேட்டது. இது சரியாக நீங்கள் எடுத்திருந்தால் 3 மார்க்ஸ் டிரெக்டா கிடைக்கும். ஆனால் இது பிழையாக எழுதியிருந்தால் 1 மார்க்ஸும் கிடைக்காது. எனவே இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்தால் சில வேளைகள்ல 2 புள்ளிகள் 1 புள்ளிகளை எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் டிரெக்டாக எழுதினால் 3 தான் கிடைக்கும். 3 சரியாக இருந்தால் 3, இல்லாத விடின் 0 மார்க்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். எனவே ஸ்டெப் பை சாக நீங்க எழுதியிருந்தால் அடிஷனல் சப் மார்க்ஸ்களை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இனி கடைசி பகுதிக்கு போவோம். 3வது பகுதி நாங்க பார்த்தது வந்து டில 1 2 பார்த்துட்டோம். இனி 3வது பகுதிக்கு நாங்கள் போவோம். 3வது பகுதி என்ன சொல்லுதுன்னு பாரு. 3வது பகுதி வந்து calculate the refractive index of the glass that prism is made of. அதாவது அந்த பிரிசிம் செய்யப்பட்ட ஊடகத்தின் தனி முறிவு குணகம் கேட்கப்பட்டிருக்குது. ஆகவே அதுக்கு உங்களுக்கு சமன்பாடு ஏற்கனவே தெரியும். அந்த சமன்பாட்டின் அடிப்படையில விடையை எடுக்கலாம். அப்ப n சமன் sin a plus d by 2 over sin a by 2 அந்த சமன்பாடு டிரெக்டாக அப்ளிகேஷன் போட்டோம்னா சரி. அப்ப அதில் பிரதியீடு செய்வதற்கு 1 மார்க்ஸ் வருது, விடை எடுப்பதற்கு 1 மார்க்ஸ் வருது. பிரதியீடு செய்வதற்கு sin 59 பாகை 2 கலை பிளஸ் 35 பாகை 58 கலை பிரதியீடு செய்வதற்கு 1 மார்க்ஸ். கீழ் 2 பிராக்கெட் கீழ் sin 59 பாகை 2 கலை டிவைடட் பை 2 இப்படி பிரதியீடு செய்வதற்கு 1 மார்க்ஸ். இதை சரியான முறையில பிரதியீடு செய்வதற்கு 1 மார்க்ஸ். சரியான முறையில செய்த விடையில பிரதியிடுறது. அதாவது ஏக்குரிய விடை ஏற்கனவே கண்டிருக்கிறோம், பிரதியிட்டு இருக்கிறோம். பிக்குரிய விடை ஏற்கனவே கண்டிருக்கிறோம், பிரதியிட்டு இருக்கிறோம். 2ஆல பிரிக்க வேணும். பிரதியிடுவதற்கு 2 மார்க்ஸ், 1 மார்க்ஸ். இந்த விடையை நீங்க சுருக்கி எடுப்பதற்கு சைன் அட்டவணை எடுத்து பெருமானத்தை சுருக்கி எடுப்பதற்கு, அதாவது 1 ஃபைனல் விடை 1.49 என்பதுதான் ஃபைனல் விடை. இதுக்கு 1 மார்க்ஸ், மொத்தமாக 2 மார்க்ஸ். இந்த ஃபைனல் விடை 1.48க்கும் சரியா 49 தான் வர வேண்டிய அவசியம் இல்லை. 1.48க்கும் 1.51 என்ற ரேஞ்சுக்குள்ள இருந்தால் போதுமானது. இந்த ரேஞ்சுக்குள்ள ஏதாவது ஒரு விடை இருந்தால் இந்த புள்ளியை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 1.47 உங்களுக்கு வந்துட்டேன்னா மார்க்ஸ் வராது. 1.47 மார்க்ஸ் வராது. ஏன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள வரையும். அதே போல 1.52 வந்தாலும் மார்க்ஸ் வராது. இந்த புள்ளி எடுக்க வேணுமாக இருந்தால் இந்த சரியான விடையை பெற்றுக்கொள்ள வேணும், அல்லது இந்த ரேஞ்சுக்குள்ள ஆன்சர் இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு வழியில நீங்கள் விடையை பெற்றிருந்தால் அந்த 1 புள்ளியை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். எனவே மொத்தமாக 2 புள்ளிகள். அந்த கேள்வியில மொத்தமாக 20 புள்ளிகள் என்றவாறு இந்த ஸ்பெக்ட்ரோமீட்டர் கேள்வி வடிவமைக்கப்பட்டிருக்குது. சரியா?
இவ்வளத்தோட நான் ஸ்பெக்ட்ரோமீட்டர் என்ற பகுதியை நிறைவு செய்து கொண்டு அடுத்த பகுதியாகிய லென்ஸ் என்னும் பகுதிக்கு நாங்கள் போவோம். லென்ஸ் என்பது நாங்கள் சொன்னதான் இந்த புதிய ஒரு சாப்டர், அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொள்ளுங்க. ஸ்டார்ட் பண்ணி விடுறேன், பிறகு மிச்சம் நாளைக்கு தொடரும். இப்போ நான் இதை அழிக்கிறேன், புதிய பேஜ். அடுத்த பாடம் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி நடக்கிறது, சார் வந்துட்டார். அதை நான் சாதுவாக ஸ்டார்ட் பண்ணி போட்டு ஸ்டாப் பண்றேன். சரியா? வில்லைகள் ரெண்டு போடும். வில்லைகள் சரி. கீழே எழுதி கொண்டு நோட்ஸ் தான் விலைகள் ஆரம்ப பகுதி நோட்ஸ்ல தான் போகும். இந்த நோட்ஸை நீங்க எழுதி கொண்டு போவோம். விளங்காட்டி பார்ப்போமா? அரியத்தை போன்று ஒளி புகவிடக்கூடிய பதார்த்தத்தினால் உருவாக்கப்பட்ட வளை மேற்பரப்பு, வளைஞ்சிருக்கும், கர்வ் சர்ஃபேஸா இருக்கும். வளை மேற்பரப்பு வளை மேற்பரப்புகளினால் உருவான ஒளியியல் மூலகம் வில்லைகள் என கூறப்படும். நீங்கள் ஓலவல் லேப்ல எல்லாம் பார்த்திருப்பீங்கள். இதை பார்த்ததை மையமா வச்சு பார்த்த மாட்டேன். வில்லைகள் நீங்கள் பார்த்திருக்கலாம். இந்த நாங்கள் அணிகின்ற கண் வில்லைகள் அணிஞ்சிருக்கிறோம். சிலர் உங்களுக்கு கண் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக வில்லைகளை அணிந்திருப்பீர்கள். அவ்வாறான சந்தர்ப்பத்தில் எல்லாம் வில்லைகள் பயன்படுத்தப்படுது. இதை நாங்கள் சொல்லுவோம் குவிவு வில்லை என்று. சரியா? ரெண்டு வளை மேற்பரப்பு இருக்கும். இது ஃபேஸ் நம்பர் 1 வளை மேற்பரப்பு, இது ஃபேஸ் நம்பர் 2, இது ஃபேஸ் நம்பர் 1, இது ஃபேஸ் நம்பர் 2. ரெண்டு மேற்பரப்புகளால் ஆக்கப்பட்டது. இது குவிவில்லை. பின்னால நாங்கள் பார்க்க போறோம். இப்படி வருவது குழிவு வில்லை. சரி, நீங்க பார்த்த விஷயம் தான். இந்த வில்லைகள் கண் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக நாங்கள் மூக்கில் அணிந்து கொள்ளுகின்ற கண் வில்லைகள், மூக்கு கண்ணாடி வில்லைகளை குறிப்பிட்டுக் கொள்ளலாம். இந்த சந்தர்ப்பங்களை நீங்க பார்த்திருக்கலாம். அதே போன்று ஓலெவல் விஞ்ஞான கூடத்திலும் நீங்கள் இந்த வில்லைகளை ஆரம்ப வகுப்புகளில் பார்த்திருக்கலாம். சரியா? அவ்வாறான ஒளியியல் மூலகங்களை தான் நாங்கள் என்ன சொல்றோம்? வில்லைகள். சரியா? இங்கு தேவையில்லை. இங்கு மெல்லிய வில்லைகள் கருத்தில் கொள்ளப்படும். பெரிய திக் லென்சஸ் கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது. இப்படியும் இருக்கிற லென்சஸ், இதுவும் லென்ஸ் தான். இந்த மாதிரி இருந்தால் திக் லென்ஸ், தடித்த வில்லைகள். இது என்ன சொல்லுங்க? அப்ப தடித்த வில்லைகள். அப்ப மெல்லிய வில்லைகள் தான் கருத்தில் கொள்ளப்படும். இங்கு மெல்லிய வில்லைகள் கருத்தில் கொள்ளப்படும். பொதுவாக ரெண்டு மேற்பரப்புகள் காணப்படும். ரெண்டு வளை மேற்பரப்புகள் காணப்படும். சரி, பொதுவாக ரெண்டு வளை மேற்பரப்புகள் காணப்படும். ஒவ்வொன்றிற்கும் வளைவின் மையம், வளைவின் ஆரை என்பன காணப்படும். அப்ப ஃபேஸ் நம்பர் 1க்கு R1 ஆரை, ஃபேஸ் நம்பர் 2க்கு R2 ஆரை.
சரியா? வளைவின் மையம் இருக்கும். ஒரு வட்டமாக இருந்தா என்ன இருக்கும்? கட்டாயம் ஒரு மையம் இருக்கும். அதாவது இதோட மையம் இஞ்சால பக்கத்துல வரும், இதோட மையம் இஞ்சால பக்கத்துல வரும். அதே போல இந்த சர்வஸை பார்த்தீங்கன்னா இதோட மையம் இஞ்சால வரும், இந்த சர்வஸ் மையம் வந்து இஞ்சால வரும். மேற்பரப்புகளை பொறுத்து மையங்கள் நிலைகள் மாறுபடும். வில்லைகளின் வடிவத்தை கருத்திற்கொண்டு ஒவ்வொரு வில்லைக்கும் பெயர் இடப்படும். அப்ப நாங்க பெயர்களை பார்த்துட்டு இந்த வகுப்பை நிப்பாட்டுவோம். அப்ப என்ன மாதிரி பெயர்கள் வரும் என்பதை இப்போது பார்ப்போம். எவ்வாறு பெயர்கள் வரும் என்பதை இப்போது பார்ப்போம். அப்ப முதலாவது வில்லே கீறிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி கீறிக்கொள்ளுங்க. பெருசா கீறல் இந்த மாதிரி கீறிக்கொள்ளும். அப்ப இதுக்கு வேணுமென்றா நிறத்தை போட்டுக்கொள்ளலாம். இதுதான் ஊடகம். இது கண்ணாடியால் செய்யப்பட்டிருக்கலாம், பிளாஸ்டிக்கால செய்யப்பட்டிருக்கலாம், சில வேளைகள்ல நீரினால் செய்யப்பட்டிருக்கலாம், திரவம் ஒன்றினால செய்யப்பட்டிருக்கலாம். இதை நீங்க பார்த்தீங்கன்னா இது வந்து R1 சமன் R2. இது R1 என்று போடுங்க, இது R2 என்று போடுங்க. சரியா? கீழே போடுங்க R1 சமன் R2. என்ன பெயர் வைக்கலாம்? சம குவிவு வில்லை. இதுக்கு என்ன பெயர் வைக்கலாம்? சம குவிவு வில்லை. இதுக்கு என்ன பேர்? சமகுவிவில். ஏன் சமகுவிவில் வைக்கிறோம்? பை கன்வெக்ஸ் லென்ஸ் சொல்லுவோம். பை கன்வெக்ஸ் லென்ஸ் ரெண்டும் சமமாக இருப்பதனால சம குவிவில்லை என்று சொல்லுவோம். ஆரைகள் வித்தியாசமாக இருந்தால் குவிவில்லை என்று சொல்ல பயன்படுத்தலாம். ஆரைகள் சமனாக இருந்தால் சம குவிவில்லை என்ற சொல்லை பயன்படுத்தலாம். அதே போல இப்படி இருந்தால் எப்படி வரும்? R1 சமன் R2 என்னே போட்டுக்கணும். R1 இது R2 கீழே R1 சமன் R2. சரி, என்ன பெயர் வைக்கலாம்? சம குழிவு வில்லை. ஏன் குழிவு என்று சொல்லி பயன்படுத்தப்படுது? மேற்பரப்பு குழிவாக இருக்கு. குழிவு வில்லை, சம குழிவு வில்லை என்று பயன்படுத்தலாம். அதே போல R1 R2 வித்தியாசமாக இருந்தால் சமம் என்பதை எழுதாமல் குழிவு வில்லை என எழுதிக் கொள்ளலாம். சரி, இதுக்கு என்ன பெயர் வழங்கலாம் என்று யோசிச்சு சொல்லுங்க. அப்பம் இது ஒரு வில்லை இப்படி இருக்கு. இதுக்கு என்ன பெயர் வழங்கலாம் என்று யோசி. இதுக்கு என்ன பெயர்? இதுக்கு பெயர் வந்து தள. ஏன்னா ஒரு பக்கம் தளமாக இருக்கு. தள குவிவு வில்லை. தள குவிவு வில்லை இது பெயர். அதே போல இதுக்கு என்ன பெயர் வழங்கலாம்? தள குழிவு வில்லை. தளக்குழி வில்லை. 4 வில்லைகள் இப்ப பார்த்துட்டோம். இன்னும் 2 வில்லைகள் இருக்கு. அதுல பெயர்கள் கொஞ்சம் சிக்கலானவை. அதை எவ்வாறு பார்க்கலாம் என்பதை அடுத்து பார்ப்போம். சரியோ? இன்னும் 2 வில்லைகள் இருக்கு. இந்த 4 படத்தையும் முதல் கீறிக்கொள்ளுங்க. 4 படத்தையும் கீறிக்கொள்ளுங்க. இன்னும் 2 வில்லைகள் இருக்கு. 2 வில்லைகளையும் எவ்வாறு பெயரிடலாம் என்பதை நாங்கள் அடுத்த படத்துல பார்ப்போம். அப்ப இதுல பார்த்தமாக இருந்தால் முடியலையா? முடிக்க போறோம். இதோட சரி. அப்ப ஒரு படம் வந்து இப்படி இருக்கு. என்ன வித்தியாசம் என்று பாரு. இப்படி வருது ஒரு படம். மற்ற படம், 2வது படம்
இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வருது. ரெண்டுக்கும் என்ன பெயர் வைக்கலாம்? அப்ப இதுல R1 போடுவோம். ஃபேஸ் நம்பர் 1 R1, இது ஃபேஸ் நம்பர் 2 R2. இந்த படத்தை பார்த்தமாக இருந்தால் இது பெரிய வட்டமாக இருக்கு. இதை நீங்கள் கீர்னீங்கன்னா பெரிய வட்டம், இதை நீங்கள் கீர்னீங்கன்னா சின்ன வட்டம். ஆர வந்து சின்ன. அப்ப இந்த அடிப்படையில பார்த்தமாக இருந்தால் R2 சிறிது R1 ஆக இருக்கு. R2 சிறிது R1. இதை பாருங்க, இது R1, இது R1, இங்கால பக்கம் R1, இங்கால பக்கம் R2 இந்த எடுத்தமாக இருந்தால் இந்த படத்துல எப்படி இருக்கு? இந்த படத்துல பார்த்தோம்னா இது சின்ன வட்டமாக வரும், இது பெரிய வட்டமாக வரும். இந்த வட்டத்தை கீர்னீங்கன்னா பெரிய வட்டம் வரும். எனவே R1 விட R2 பெருசு. இதை வச்சு கொண்டுதான் இந்த பேரை நாங்கள் எழுத வேண்டும். என்ன மாதிரி பேர் கொடுக்கலாம் என்று பார்ப்போம். என்ன மாதிரி பேர் கொடுக்கலாம்? சின்ன ஆரை தான் தொழிற்படு பெயராக இருக்கும். சின்ன ஆரை தான் தொழிற்படு பெயர். இதுதான் சின்ன ஆரை, சிறிய ஆரை தான் தொழிற்படு பெயர். ஆகவே இதுதான் சிறிய ஆரை. அவை இதுக்கு பேரை சொல்லுங்க. அப்ப சின்ன ஆரை தொழிற்படு பெயர். அப்ப இதுல வந்து பார்த்தமாக இருந்தால் குழிவு வந்து சின்னனா இருக்கு, குழி வந்து பெருசா இருக்கு. ஆகவே அப்ப இதுக்கு தொழிற்படு பெயர் குழிவு வில்லையாக வரும். எனவே குவிவு குழிவு வில்லை. இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? அப்ப குவிவு குழிவு வில்லை. ஏன் குழிவு வில்லைன்னு முடியுது? குழிவு வில்லை எழுதி வச்சுக் கொள்ளுங்க. சின்ன ஆரை தான் தொழிற்படு பெயர், சின்ன ஆரை தான் தொழிற்படு பெயர். அப்ப இதுக்கு என்ன பெயர் சொல்லுங்க? அப்ப சின்ன ஆரை தான் தொழிற்படு பெயர். ரைட்? ஆக பார்த்தமாக இருந்தால் இதுக்கு என்ன சின்ன, எது சின்ன ஆரை? R2 தான் சின்ன ஆரை, R1 பெரிய ஆரை. இது குவிவு, இது குழிவு. இதுதான் தொழிற்படு பெயராக வரும். அப்ப இதுக்கு சொல்லுங்க அப்ப பேரு, இதுக்கு பேரை சொல்லுங்க. அப்ப குழிவுக்கு பெரிய அறை இருக்கு, குவிவுக்கு சின்ன அறை இருக்கு. எனவே தொழிற்படு பெயர் குழிவு 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 குவிவு வில்லை. குவிவு வில்லை, குவிவில்லை, குவிவில்லை என்று போடும். இதோட நான் நிப்பாட்டிக் கொள்றேன். மிகுதி அடுத்த கிளாஸ்ல போகும். நீங்க நோட் ஒன்று போட்டுக்கொடுங்க. நோட்டை மட்டும் எழுதிட்டு நிப்பாட்டுங்க. நோட்: சிறிய ஆரையுடைய மேற்பரப்பு, சிறிய ஆரையுடைய மேற்பரப்பு, சிறிய ஆரையுடைய மேற்பரப்பு வில்லையின் தொழிற்படு பெயரை தருவதாகவும் அமையும். சிறிய ஆரையுடைய மேற்பரப்பு வில்லையின் தொழிற்படு பெயர். அப்ப இது என்ன வில்லையாக தொழிற்படும்? குழிவு வில்லையாக தொழிற்படும். இது என்ன வில்லையாக தொழிற்படும்? குவிவு வில்லையாக தொழிற்படும். எனவே இவ்வாறு ஒரு வில்லை இருக்குமாக இருந்தால் குவி வில்லையாக தொழிற்படும். அதே போல இவ்வாறு ஒரு வில்லை இருக்குமாக இருந்தால் என்ன வில்லையாக தொழிற்படும்? குழிவு வில்லையாக தொழிற்படும். எனவே இந்த நோட்ல எழுதி கொள்ளுங்க. சிறிய ஆரையுடைய மேற்பரப்பு வில்லையின் தொழிற்படு பெயரை தருவதாக அமையும். அதாவது முதலாவது வில்லை குழிவு வில்லையாகவும், இரண்டாவது வில்லை, இது முதலாவது வில்லை என்று போட்டிருக்கிறேன், இது இரண்டாவது வில்லை என்று போட்டிருக்கிறேன். முதலாவது வில்லை குழிவு வில்லையாகவும், இரண்டாவது வில்லை குவிவு வில்லையாகவும் தொழிற்படும். இது முதலாவது. சரியோ? இதோட நிப்பாற்ற. மீண்டும் நாளை 9 மணிக்கு மீண்டும் சந்திப்போம்.